அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகாபாரதத்தில் கௌரவர்கள் சகுனியினுடைய தூண்டுதலால், சகுனியினுடைய துணையோடு பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்து, இந்த சூதாட்டத்திலே தோற்கடித்து நாட்டை இழக்கச் செய்து, தர்ம பத்னியும் இழக்கச் செய்து காட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆகவே பஞ்ச பாண்டவர்கள் காட்டுக்கு சென்று அங்கே மிக மிக துவைத வனத்திலே மிக அமைதியான முறையிலே தியானம், பிரார்த்தனை என்று வசித்து வருவார்கள். அப்படி அவர்கள் வசித்து வருவதை பார்த்தும் பொறாமைப்படுகின்றான் துரியோதனன். காட்டுக்கு அனுப்பினால் கூட இவர்கள் அமைதியாக இருக்கின்றார்களே, அது எப்படி சாத்தியமாயிற்று? அங்கே போய் இவர்களை சீண்டுவோம் என கர்ணனையும் அழைத்து கொண்டு துரியோதனாதிகள் படையோடு நம்முடைய துவைத வனத்துக்கு வருகின்றார்கள். இப்படி வருவதை அறிந்த தேவேந்திரன் இந்திரசேனன் என்கின்றவனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கும்படி அனுப்ப, அப்படி இந்திரசேனனை கண்டதும் துரியோதனன் பழித்து சொல்லுவான் இந்திரசேனனை. அதனால் ஆத்திரமடைந்த இந்திரசேனன் துரியோதனை துவைத்து எடுத்து விடுவான், கர்ணனை எல்லாம் கட்டி வைத்து விடுவான். துரியோதனாதிகள் கஷ்டப்படுவார்கள், கௌரவர்கள் கஷ்டப்படுவார்கள், கதறுவார்கள். துரியோதன் கதறுவான், தர்மா என்னை காப்பாற்று, தர்மா என்னை காப்பாற்று. பாண்டவரிடம் முறையிடுவான், நீ சொன்னா கேட்பாங்க, என்னை காப்பாத்து காப்பாத்து என்று சொல்லுவான். அப்போது பீமனோ அர்ஜுனனோ சொல்லுவான், நாங்கள் உனக்கு உதவி செய்ய முடியாது, என்ன நீ வஞ்சித்தாய் பழி வாங்கினா என்ன செய்ய முடியாது என்று சொல்லும்போது தர்மர், இல்லை இல்லை, என்ன இருந்தாலும் சகோதரன், 100 பேர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் கூட நாம் தர்மத்தின்படி இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆகவே நான் உதவி செய்வேன் என்று தர்மர் முன்னே வந்து இந்திரசேனிடம் முறையிட்டு அதன் பின்னே விடுவிக்கப்பட்டு துரியோதனன் பிழைத்துக் கொள்வான், மகிழ்ச்சியோடு திரும்பி போவான். அப்படி திரும்பி போனாலும் தன்னுடைய துவேஷத்தை அவன் தவிர்க்கவில்லை, மீண்டும் பாண்டவரோடு போரிட்டான் என்பது வரலாறு. ஏன் அவன் இயல்பு அப்படித்தான். அதர்ம வழியில் செல்வது துரியோதனுடைய இயல்பு, தர்மத்தில் நிலைப்பது தர்மருடைய வழி, பாண்டவருடைய வழி. இந்த சம்பவத்தை திருவள்ளுவர் அழகாக திருக்குறளை குறிப்பிடுகின்றார். அது என்ன குறள் என்பதை நாம் இப்போது அறிவோம். அழுக்காராமை என்ற இந்த அதிகாரத்தில் 164வது குறளாக ஐயன் திருவள்ளுவர் சொல்வது, அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. அழுக்கு ஆற்றின் அப்படின்னு சொன்னா பொறாமை காரணமாக, அழுக்கு என்பது பொறாமை, அழுக்கு ஆற்றின் பொறாமை காரணமாக, அல்லவை, அல்லவை என்றால் செய்யக்கூடாதவைகளை செய்யார், செய்ய மாட்டார்கள். பொறாமை காரணமாக செய்யக்கூடாதவற்றை கூட செய்ய மாட்டார்கள். யாரு என்று சொன்னால் சான்றோர்கள், ஞானிகள். ஏதம், துன்பம், ஏதம் என்றால் துன்பம், படுபாக்கு, உண்டாவதை அறிந்து தெரிந்து கொண்டு, அதாவது பொறாமை காரணமாக செய்யக்கூடாதவற்றை அறிஞர் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி செய்தால் நியாயமான காரணம் என்று நினைத்து பொறாமை காரணமாக தன்னை பழிவாங்கியவரை நாமும் பழிவாங்கினால் அது தனக்கே துன்பம் விளைவிக்கும் என்பதை அறிந்து எக்காரணம் கொண்டும் எதிரிகளுக்கும் தன் மீது பொறாமைப்பட்டவர்களுக்கும் எவ்வித துன்பத்தையும் சான்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த குணத்தை தான் தர்மர் தன்னுடைய செயல் மூலம் காட்டுகின்றார். துரியோதனன் என்னதான் துன்பம் இழைத்திருந்தாலும் கூட, தகுந்த பழிவாங்க தகுந்த வாய்ப்பு கிடைத்த போதும் கூட தர்மத்தின் வழியில் நின்ற தர்மர் அவனுக்கு உதவிகரமாக இருந்தாரே தவிர கீழ்த்தரமான அந்த செயலில் ஈடுபடவில்லை என்பதை இந்த குறள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். மகாகவி பாரதி என்ன சொன்னான்? பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதி சொன்னான். அதுதான் பாரத நாட்டுடைய சிறப்பு. ஏனென்றால் வலிமையிலே, தெய்வாம்சத்திலே, தெய்வ குணத்திலே, சான்றாண்மையிலே சிறந்து விளங்குகின்ற பொழுது கீழ்த்தரமானவர்களோடு இறங்கி
அந்த அளவிலே போர் செய்வது என்பதோ அவருக்கு மல்லுக்கட்டி நிற்பதோ என்பதோ நமக்கு இழுக்கு என்பதைத்தான் பாரதியார் சொல்லுகின்றார். பகைவனுக்கும் நீ அருள வேண்டும் என்று சொல்லுகின்றார். பலவீனப்பட்டு அல்ல, பயந்து அல்ல, பலத்தோடு இருக்கின்ற பொழுது பகைவனுக்கு அருள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ராமபிரான் அதைத்தான் செய்தார். பொறாமை காரணமாக ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போன போது கூட போரிலே தோற்ற பின்னே ராமன் இன்று போய் நாளை வா என்று சொன்னார் அல்லவா? பழி வாங்கியிருக்கலாமே, செய்யவில்லை. அதே போல தன்னை விட படித்தவன் ராவணன் ஞானி என்பதால் ராமன் லக்ஷ்மணனை கூட ராமனிடம் பாடம் பயின்று சொன்னார். ஏனென்றால் ராவணன் மேன்மையை அறிந்தவர் ராமன். ஆகவே பொறாமை காரணமாகவோ பழிவாங்க எண்ணம் இல்லாமல் அதர்ம வழியில் சென்ற காரணத்திற்காக அவன் அழித்தாரே அன்றி தனிப்பட்ட முறையில் எவ்வித துவேஷம் ராவணன் மீது ராமருக்கு கிடையாது என்பதை நாம் அறிகின்றோம். அந்த வகையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்திலே உங்கள் மீது யாரேனும் கசப்பான ஒரு செயலை செய்திருந்தாலோ, பொறாமை காரணமோ தூர எண்ணம் காரணமோ அவர்கள் சந்தர்ப்பவசமோ பின்னாளிலே பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடுத்து தெய்வம் பார்த்து கொள்ளும் என நீங்கள் தர்ம சிந்தனையில் ஈடுபட்டு வந்தால் உங்கள் குடும்பம் செழிக்கும், சந்ததி செழிக்கும், நாடு செழிக்கும். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.